வணக்கம் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருப்பேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. மாருதி சுசுகி நெக்ஸா. எதுக்கு வந்திருக்கிறோம்? கிராண்ட் விட்டாரா ஒரு கிராண்ட் லான்ச்சிங்னு அதுக்காக நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக வந்திருக்கிறோம். நிறைய பேர் வேறு நம்ம டிஎம்எஃப் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி கிராண்ட் விட்டாரா ரிவ்யூ பண்ண சொல்லி. இனி ரிவ்யூக்கு வண்டி இருக்கான்னு தெரில. சரி, வண்டி வெளியே வரட்டுங்க. நம்ம இப்போ லான்ச்சுக்கு தானே கூப்பிட்ருக்குறாங்க. லான்ச்சுக்கு மட்டும் நம்ம போயிட்டு வர்றோம். எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு உள்ளே நடக்கிறதெல்லாம் காமிக்கிறேங்க. அப்புறம் வண்டியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். போகலாங்களா? வாங்க. இங்கே ரமேஷை காணோம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்வைட் அப்படியெல்லாம் இல்லைங்க. வாங்க பசங்களை பாட்டு வந்துடலாம்ப்பா. அப்படியே வணக்கம் 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 வணக்கம். தேங்க்யூ ரமேஷ். உங்கள் பேர் ரமேஷா? நீங்கள் சீனியர் மேனேஜரா? நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்கண்ணா. கூட்டத்தில் சொல்லாமல் இருந்தீங்கன்னா அதுவும் சரிங்கண்ணா. இல்லை, நீ மட்டும் தான் கோட் போட்டிருக்க, அதனால் சீனியர் மேனேஜர்னு நினச்சிட்டேன். அவர் அசிஸ்டன்ட் மேனேஜரு. கடைநிலை அதிகாரி. எந்த கடை? ஆமாம். இந்த நெக்ஸாவில் வந்து நீங்கள் வண்டி வாங்கணுன்னா மறக்காம ரமேஷ் வந்து பாருங்கள். ஆமாம், அதெல்லாம் பிரச்சனை. ரமேஷ் வந்து பாருங்கள். ரமேஷ் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுப்பாரு. நல்ல வண்டியாக பார்த்து நம்ம டிஎம்எஃப் சொன்னாங்க டிஸ்கவுண்ட் கொடு. உங்கள் பேர் சொல்லி கொடுத்தாரு. ஆமாம், எதுவுமே இல்லைங்க அப்படிங்கிற வார்த்தையே சொல்லாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு புது வண்டி வாங்குறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட்டு தான். யூடியூபர் மோகன் அவர்களையும் வரவேற்கிறோம். அந்த வேலையை பார்க்கலாம். கேக்கு, லஞ்சு, பிஸ்கட். ஏன் உனக்கு ஒன்றும் வரலையா? இது வருது, கொடுக்க சொல்கிறேன். இப்போ ஜூஸ் குடிச்சாச்சா? ஒரு கேக்கு, ஜூஸு, பிஸ்கட் எல்லாம் கிடச்சிது. முதல்ல வந்தோன்னா காப்பி கிடச்சிது. அதை சொல்ல நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். ஏதோ டிஃபன் போட்டு வந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கேன். இதை வண்டி பார்த்துக்குங்க. வண்டி வரட்டும். இது ஆக்சுவலாக வந்து இன்னும் டெமோ வண்டியும் கூட வள்ளியாம்மா. வண்டியோட லுக்கு மட்டும் பார்த்துக்கலாம். இது ஹெட்லைட்டு பார்த்துக்கோ. பார்க்கலாம் இருக்கிற இடத்துல ஹெட்லைட் இருக்குது. ஹெட்லைட் இருக்கிற இடத்துல டிஆர்எல் இருக்குது. திரும்ப பொட்டியாக இருக்குது. இப்போ குழியாக மேலே ஏறி வருது. இங்கே வரு கேமரா 360 டிகிரி கேமரா வெட்டிருக்குது. இது என்ன ஃப்ரீயாக இருக்குது டோரு? இது மாதிரி ஃப்ரீயாக இருக்குது டோரு. இவ்வளோதான் நீக்குது. நல்லா ப்ரீமியமாக இருக்குது. சீட்டெல்லாம் செமையாக இருக்குது. எல்லா வண்டிக்குமே பேனோரமிக் சன்ரூஃப். ஆட்டோமேட்டிக் ஏசி. ஓ, இது இந்த கேமராக்கு இதாகிட்டு இருக்குது. ஆனால் ஒரு ப்ரீமியம் எஸ்யூவிங்கிறது ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறக்கே ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக இருக்குது. பரவாயில்ல. அப்படியே புறவுக்குவா. வேறு இதில் எல்இடி டோட்டலாக எரியும். கிராண்ட் விட்டாரா நல்லா இருக்குது பார்க்குறக்கே. ஷார்க் பென் ஆண்டனா. கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது டோர். நல்லாவே 360 கேமரா, அலை வீடு,
17 இன்ச்சா? ஓகே ஓகே. சரி, இது வண்டி வரட்டுங்க. நம்ம வண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபுல் ரிவ்யூ நம்ம காமிப்போம். இங்கே வந்து நேவி கலர் இருக்குது, செம சூப்பராக இருக்குல்ல ப்ளூ. இது அங்கே வந்து கிரே கலர் இருக்குது, கிரே கலர் ஆல்ஃபா. இது அதே தான், கலர் மட்டும்தான் வேறு. இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது உனக்கு என்ன வண்டி இருக்குன்னு தோணுது? கரெக்டாக சொல்லு. கரெக்டாக ஒரு ஃபீல் சொல்லுவாங்களா? ஜீப் காம்பஸ் அதே மாதிரி இருக்குல்ல அந்த பேக். இது வர 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 அப்படியே ஜீப் காம்பஸ் சைடில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. இதில் வந்து ஃபுல் டீட்டெயில் சொல்லிக்கிறாங்க. இது 10 மாடல் வருதாம்மா. மேனுவலு, ஆட்டோமேட்டிக்கு, அதுக்கப்புறம் ஐசிவிடி. அதனால் எல்லாம் என்னென்ன டீட்டெயில் மாடல்லாம் வரட்டுங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் இன்னும் விலையே இல்லைங்களாம்மா. விலையெல்லாம் வந்ததுக்கப்புறம் 28ஆம் தேதி தான் வருதாம்மா விலை. 28 ஃபுல் விலை. எப்படி இருந்தாலும் பேசிக் மாடல் 12 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி 18-19 வரைக்குங்கிற மாதிரி சொன்னாங்க, 20க்குள்ளே. சரி வரட்டு பார்க்கலாங்க. ஆனால் நிறைய பேர் நீங்கள் முதலே கேட்டிருந்தீங்க ப்ரீஸாவோட கம்பேர்னு. கண்டிப்பாக ப்ரீஸாவோட எனக்கு தெரிஞ்சு பாடி ரோல் ஓவர் இருக்காது அப்படின்னு தோணுது. பார்க்கலாங்க. நம்ம வண்டி ஒரு ஓட்டி பார்த்துட்டு சொல்லாங்க. சரி இருங்க, அதுக்குள்ளே 2 பேர் வந்திருக்காங்க, அவங்கள பாட்டு வர்றேன். எல்லாம் முடிஞ்சது, வாங்க போகலாம். போகிற வழியில் நிறைய இருக்குது, பேசிக்கலாம் வாங்க. இப்போ வந்திருந்தது வந்து ஒருத்தர் முதல் அந்த வண்டி ஓப்பன் பண்ணார் பாருங்க. அவர் பொண்ணுமா. எனக்கு வந்து ஐயோ, அவர் வந்து எனக்கு பாஸ் மாதிரிங்க, முதலாளி. ஒரு 17-18 வருஷத்துக்கு முன்னாடியே அவர்கிட்ட ஜென்னு வாங்கியிருக்கிறேன்னு. கார் புரோக்கர் நான் அப்போவே நான் அவர்கிட்ட வந்து நிறைய கார் டீல் பண்ணியிருக்கிறேனுங்க. அப்புறம் இந்த 2013, 14, 15க்கு அப்புறம் தான் நான் வந்து கார் டீலிங் வேண்டான்னு சொல்லி நிறுத்தினேன். பட் அது வரைக்கும் அவங்க எனக்கு கார் கொடுத்துட்ருந்தாங்க, கூப்பிட்ருந்தாங்க. நிறைய வண்டி, கம்பெனி வண்டிங்க, பஸ்ஸு, வேனு, க்ரூசர், ஜீப்பு, அண்ணனது ஜென்னு, ஆல்டோ, ஸ்கார்பியோ, நிறைய வண்டி அவங்கள நான் விற்றுருக்குறேனுங்க. அது என்னென்னா நம்மளுக்கே ஒரு சின்ன ஒரு ஃபீல். அதனால தான் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி வராமல் தவிர்த்துட்டேங்க. எங்கள் பாஸ் என்றைக்கு வந்து அண்ணன் மேலே ஒரு மரியாதைங்க. அந்த அண்ணங்கிற அந்த மதிப்பு வந்து, ஏன்னா எத்தனையோ பேர் இருந்தாலுமே கூப்பிட்டு ஒரு ஐடியா கேட்டு ஒரு கார் விற்கிறதுக்கு ஒரு கார் புரோக்கர், நல்ல புரோக்கரு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் நான் அந்த கம்பெனிக்குள்ளே போனேங்க. இன்னொருத்தர் மூலியமாக நான் கம்பெனிக்குள்ளே போனதில் வந்து சரி கரெக்டாக மோகனுக்கு வியாபாரம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி எனக்கு வண்டி வியாபாரம் கொடுத்தாங்க. இந்த மோகன் வந்து கார் புரோக்கர் நல்லா பண்ணுறா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் சொன்னாங்க. அவங்க சொல்லி எனக்கு ஒரு 19 பேர் பழக்கமானாங்க. அந்த மாதிரி வந்து என்னுடைய பாஸ் ஆட்டன்னு வச்சுங்களேன். அதனால தான் கொஞ்சம் ஃபீலாக இருந்தது, ரொம்ப கில்ட்டியாக இருந்தது ஃபீலு. அதனால் வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் ஒரு லைக் ஒன்று, கமெண்ட் ஒன்று போட்டுருங்க. முதல் வண்டி எப்படி இருக்குது அதையும் சொல்லுங்கள். கிராண்ட் விட்டாரா வந்து எந்தளவுக்கு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச ப்ரீஸா விட நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீல் தோணுது. எனக்கு ப்ரீஸாவில் பாடி ரோல் ஓவர் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீல் பேஸுக்கு இது ரோல் ஓவர் இருக்காது அப்படின்னு தோணுது. அப்புறம் இவங்ககிட்ட என்ன இன்னொரு ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. லோக்கல் ஓட்டுறவங்களுக்கு ஒரு ஆப்ஷனு, லாங் போகிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷனு, மேனுவல் ஓட்டுறவங்களுக்கு ஒரு ஆப்ஷனு, ஆட்டோமேட்டிக் போகிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷனு. இந்த மாதிரி ஒரு 4 விதமாக 5 விதமாக ஆப்ஷன் கொடுத்துருக்கறனால நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதுதான் ப்ளஸ்ஸிங் இன்றைக்கி. ஸ்மார்ட் ஹைப்ரிட்டு, மைல்டு ஹைப்ரிட்டு, ஆமாம் ஸ்மார்ட் ஹைப்ரிட் இருக்கா, அது நார்மல் எல்லா வண்டியும், மைல்டு ஹைப்ரிட்டு, ஸ்ட்ராங் ஹைப்ரிட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் ஐசிவிடின்னு ஒரு மாடல் வருதாம்மா. அதனால் இன்டெலிஜென்ட் கண்டினியூஸ் வேரியேஷன், அதனால் நிறைய ஆப்ஷன் இருக்கிறதுனால வந்து இந்த வண்டி வரட்டுங்க. நான் ஒன்றும் ஓட்டி பார்க்கல, ஓட்டி பார்த்துட்டுங்க நான் உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேனுங்க. எனக்கே ஓட்டி பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது.
ஆனால் வண்டி இன்னும் வரலிங்களாமா, டெமோ வண்டி. அதனால் வந்து ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. கூட சீக்கிரம் வண்டி கிண்டி கிடச்சிதுன்னாங்க, யாராச்சும் வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக ஓட்டி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ போகிறேன். நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க கிராண்ட் விட்டாரா ரிவ்யூ. உறுதியாக பிடிக்கிறேன் வந்தவுடன். சரிங்க, நாங்கள் கிளம்பி இப்படியே ஆஃபீஸ் இப்போ தான் போயிட்டுருக்குறோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பாய் டிஎம்எஃப்.